வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு நம்ம சர்வதேச செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு அவர் சொல்றாரு, அமெரிக்காவினுடைய அந்த ஸ்டேட் மினிஸ்டர், ராஜாங்கத்துறை அமைச்சர்னு சொல்றோம், அவர் மார்க்கோ ரூபியோ, அவர் எனக்காக சர்வதேச நீதிமன்றத்தை அழித்து விடுவேன் என்று சொல்லி இருப்பதாக நெதன்யாகு கூறுகிறார். அவர் கரெக்டா நேரடியாக என்ன சொல்றாருன்னா, நான் அவரிடம் நேற்று பேசிய பொழுது, ரூபியோவிடம் பேசிய பொழுது, அமெரிக்காவினுடைய நோக்கமே சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிரானதுதான் என்பதை மீண்டும் உறுதிபட அவர் கூறியிருக்கிறார் என்பதாக நெதன்யாகு கூறியுள்ளார். உலகத்தில் உள்ள இறையாண்மை உள்ள சுதந்திர நாடுகள் இருக்க எல்லாம் இந்த வல்லாதிக்கவாதிகளால் ஆபத்துக்குள்ளாக இருக்கிறது என்பது இன்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வதேச நீதிமன்றமோ மற்ற இந்த உலக ஐநாவோ இது எல்லாமே பெயருக்காக இருந்தாலும் நாம் இதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற செய்தியை. அடுத்த செய்தி பாருங்க. இதை ஒட்டி இந்த சர்வதேச நீதிமன்றம் நெதன்யாகுவை ஒரு வார் கிரிமினல், ஒரு போர் குற்றவாளி, அதாவது ஜெனசைடு, மிகப்பெரிய அந்த இனப்படுகொலையை செய்த குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கு இல்லையா? அதை ஒட்டி 12 அமெரிக்க செனட்டர்கள், லா மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்க அந்த சர்வதேச நீதிமன்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு காகிதம் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இஸ்ரேலை குறிவைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் குறிவைப்போம் என்று ஒரு 12 லா மேக்கர் காகிதம் எழுதியிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். יש לא רק במשרד התובע אלא ב-ICC כולו. אני שוחחתי עם מזכיר המדינה מרקו רוביו אמש, ושוב הוא חזר באוזניי על הכוונה של ארצות הברית לפעול בתקיפות נגד הארגון הזה שמסכן את הצדק בעולם ומסכן גם את הזכות של מדינות דמוקרטיות, מדינות ריבוניות, להפעיל את הריבונות שלהם, ובעצם מנסה לשעבד את ביטחונם להחלטות של פקידות מושחתת בהאג. மேலும் ஒரு முக்கியமான செய்தி, முக்கியமான இஸ்ரேலிய தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல், அந்த ஹோட்டலை ஈரான் தாக்கி அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த இஸ்ரேல் தலைவர்கள் உயிரிழந்து விட்டதாக நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அந்த ஹோட்டல் தீப்பிடித்து எரிவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு செய்தி, இஸ்ரேலை நோக்கி ஆயுதங்கள் ஏற்றிக்கொண்டு அவங்க போட்டிருக்காங்க, ஸ்மக்லிங்கிறது திருட்டுத்தனமாக ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஒரு சரக்கு கப்பலை ஈரான் தாக்கி அதை அந்த கப்பல் எரிந்து கொண்டிருப்பதாக ஒரு படத்தை காண்பித்திருக்கிறார்கள். அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக அந்த வார், அந்த தீவிரம் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடந்த 13 நாள் முடிவடைந்ததற்கு பின்னால் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போ போரை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 13 நாள் தொடர்ந்து தாக்குதலுக்கு பின்னால். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சவுதி அரேபியாவில் உள்ள சவுதி அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் கிணறுகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் தாக்குனதில் 17 மணி நேரமாகியும் தீயை எரிக்க முடியவில்லைங்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. கடுமையான ஒரு ப்ரெஸ்ஸை செய்திகளை வெளியே விடக்கூடாது என்று தணிக்கைகளை போட்ட போதும் இந்த செய்திகள் நமக்கு வெளிவந்திருக்கின்றன. அது பற்றிய நீங்கள் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ட்ரம்ப் சொல்றாரு, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா ஆகிய 3 நாடுகளும் தலா 2 ட்ரில்லியன், ஒவ்வொரு நாடும்
போர் செலவுக்காக அமெரிக்காவுக்கு கொடுக்குதான். பில்லியன் கூட இல்லை, 2 ட்ரில்லியன் ஒவ்வொரு நாடும் கொடுக்கணுமா. மொத்தம் 6 ட்ரில்லியன் டாலரை வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கணுமா. இவர் போர் நடத்துவார், அப்புறம் இந்த நாடுகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த 3 நாடுகளுடைய மொத்த ஜிடிபியே 3 ட்ரில்லியன் டாலர்கள் தான். அப்போ வகை தெரியாம நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இந்த துணி வெளுக்கிறவர் கூட போயாச்சுன்னு சொன்னா விடிய விடிய வெள்ளாய் வைக்கணுமா அப்படின்ட்டு நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. அமெரிக்காக்காரன் கூட போய் வந்து இந்த நாடுகள் உறவுல இருந்தா வைப்பா 2 ட்ரில்லியன் டாலரை வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்றைக்கு அதை தான் இன்றைக்கு நம்ம அந்த ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு பேராசை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க வகையா ஒரு செய்தி. King of Saudi Arabia said it. He said, "Sir, I was in Saudi Arabia, came back with $2 trillion for our country. I came back with $2 trillion from Saudi, $2 trillion from Qatar, $2 trillion from UAE, all they're great." அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, பல்வேறு வகையான ராக்கெட்ல இருந்து ராக்கெட் லாஞ்சர், குண்டுகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிகள்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்களை எல்லாம் ஈரான் வீரர்கள்ட்ட சண்டை போட முடியாம கீழே போட்டு விட்டு சவுதி அரேபியா வீரர்கள் வந்து அவர் ஓடி இருக்கக்கூடிய செய்தியை அவங்க போட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய அந்த தளத்துல இருந்து நம்ம இந்த செய்தியை எடுத்திருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரிதான், இந்த யுனைடெட் அரபு எமிரேட்டாக இருந்தாலும் சரிதான், தூரத்தில் இருந்து நம்ம பேசுகிறோம். இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவினுடைய ஒரு உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்து நம்ம பேசுகிறோம். இந்த நாடுகள் எல்லாருமே இன்றைக்கு இந்த வீரர்கள் ஓடினாலும் சரிதான், அந்த வீரர்கள் ஓடினாலும் சரிதான், இன்றைக்கு மொத்தத்தில் நமக்கு எதிராகத்தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த வல்லாதிக்கம், அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியம் இந்த நாடுகளை பிளவுபடுத்தி ஒரு பக்கம் தங்களை இழுத்து கொண்டிருப்பதனால் இந்த வருகின்ற இந்த துன்பமும் பேராசையும் அதன் காரணமாக எழக்கூடிய சிக்கல்களும் என்ற வகையில் இன்றைக்கு சவுதி அரேபியா வசமாக அமெரிக்காவிடம் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி, அந்த வீரர்கள் ஓடக்கூடிய செய்தி, ஆயுதங்கள் கிடைத்திருக்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு செய்தி பாருங்க, இது நம்ம இந்தியாவோட இந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டத்தோட சம்பந்தப்பட்டது. போராட்டம்னு சொல்றதை விட இது இளைஞர்களுடைய எழுச்சின்னு தான் நம்ம பேசணும். போராட்டம் என்பது அது ஒரு வகை. அதை விட இதை தாண்டி அரௌஸாக இருக்கிறாங்க மக்கள், இது இளைஞர்கள். இது எப்போமாவது ஒரு தடவை தான் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்கின்ற அளவில் இந்த இளைஞர்களுடைய எழுச்சிக்கு ஆதரவாக ட்ரஃபல்கார், லண்டனில் உள்ள ட்ரஃபல்காரில் அந்த வெற்றி கொண்டாடப்படுகிறது. அங்கே கூட யார் இருக்கான்னா கிரேட்டா துன்பர்க். உங்களுக்கு தெரியும், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறு பெண்ணாக இருக்கும் பொழுது கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய ஒரு இளம்பெண். சமீபத்தில் தோணிகளில் சர்வதேச அளவில் இன்றைக்கு போர் எதிர்ப்பு மக்களை கூட்டிக் கொண்டு காசா பகுதிக்கு செல்ல முயன்று கைதான அந்த இளம்பெண் இப்பொழுது இளம்பெண்ணாக இருக்கிறது. ஒரு 23 வயசு இருக்கும். அந்த பெண்ணும் இன்றைக்கு நம்ம எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய இளைஞர்களும் இன்றைக்கு லண்டனில், அதாவது யூகேயினுடைய ட்ரஃபல்கார் ஸ்கொயரில் இன்றைக்கு அந்த துன்பர்கோட சேர்ந்து கொண்டு இன்றைக்கு அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணும் நம்மோடு இருக்கிறார். எனவே இந்த இந்திய இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக உலகத்தில் உள்ள ஆக்டிவிஸ்டுகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த போராட்டத்தை தொடர்ந்து எப்படி நடத்துவது என்பது பற்றியும் ஒரு நம்பிக்கையை நம்முடைய இளைஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற வகையில் இந்த செய்தியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.